ட்ரெயினிங் ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மார்ச் மாதம் முழுவதும் நம்ம தியானிச்சு வந்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்த தலைப்பு சாத்தானின் கண்ணி தெரிக்கப்படும். The bait of Satan will be shattered அப்படின்ற வாக்கை தான் நம்ம தியானிச்சு வந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜீசஸ் 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 இயேசுவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இயேசு எப்படி சாத்தானை மேற்கொண்டாரு, இயேசு எப்படி சாத்தான் வச்ச ட்ராப், சாத்தான் வச்ச கண்ணியை அவர் எப்படி மேற்கொண்டாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா இயேசு தான் நம்மளோட ரோல் மாடல் இல்லையா? ஜீசஸ் வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியா இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மனுஷ வாழ்க்கை, பிதாவுக்கு பிரியமான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு நமக்காக ஒரு மனுஷ உருவை எடுத்து வந்து நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காரு. ஸோ அதனால அந்த இன்சிடென்ட்ல இருந்து சாத்தானும் ஜீசஸும் நடந்த ஒரு கான்வர்சேஷன். சாத்தான் வந்து இயேசுவை சோதிச்ச பொழுது, கண்ணி வைத்த பொழுது இயேசு அதை எப்படி மேற்கொண்டாரு, இயேசு அதை எப்படி ஜெயிச்சாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு மறுபடியும் தியானிச்சு நம்ம அதுல இருந்து நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். இப்ப நம்ம யோசிப்போம், அவரு ஜீசஸ், அவரு வந்து சாத்தானை ஜெயிச்சிருவாரு, நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அப்படின்னா அவர் ஜீசஸ் தான். ஆனா அவர் பூலோகத்துல மனுஷ உருவை எடுக்கும் பொழுது பிதாவினிடத்துல அவர் ஐக்கியமாய் இருந்தாலும் கூட அதே மனுஷனோட வலி, வேதனை, எமோஷன்ஸு அது எல்லாமே ஜீசஸ்க்கு இருந்துச்சு. பசி, தூக்கம், அந்த மாதிரி ஜீசஸ்க்கும் அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் இருந்தது இல்லையா? ஸோ வந்து ஹியூமனாக ஜீசஸால் எல்லாமே நம்மள மாதிரி இருக்க முடியும். அதனால நம்ம ஜீசஸால முடியும், நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஜீசஸால எப்படி முடிஞ்சிச்சு, ஜீசஸ் என்ன பண்ணி ஜெயிச்சாரு, அதே நானும் பண்ணி ஜெயிப்பேன் அப்படின்றதான் நம்மளோட எண்ணமா இருக்கணும். அந்த எண்ணத்துல நம்ம இந்த பேசேஜை பார்க்கலாம். ஓகே, என்னோட கூட சேர்ந்து வாங்க. மத்தேயு 4:1-11 இதுலதான் வந்து ஜீசஸ் அந்த 40 days ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்த உடனேவே பிசாசு வந்து ஜீசஸை டெம்ப்ட் பண்ண வரான். ஓகேவா? 3 தடவை வந்து ஜீசஸை அவன் சோதிக்கிறான். ஃபர்ஸ்ட் தடவை வந்து என்ன சொல்றான், ஜீசஸ் வந்து ஆல்ரெடி 40 days ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்திருக்காரு, அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி 2வது வசனம் சொல்லுது. 3வது வசனம் சொல்லுகிறது மத்தேயு 4:3 அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இப்போ ஃபர்ஸ்ட் தடவை வந்து என்ன கேட்கிறான், நீங்க தேவ குமாரன் அப்படின்னா இந்த கல்லெல்லாம் அப்பமா ஆக்குங்க அப்படின்னு சொல்றான். இப்போ ஜீசஸால இதை செய்ய முடியுமா, முடியாதா? ஜீசஸால நிச்சயமா செய்ய முடியும். பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணா, பிதா கிட்ட கேட்டா நிச்சயமா அந்த கல்லெல்லாம் பிரெட்டா மாறும். கரெக்டா? ஆனா ஜீசஸ் அதை செய்யல. ஏன் அப்படின்னா அங்க நோக்கம் தப்பு. அவன் வந்து நீ தேவகுமாரன்னு சொல்லி அங்க ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் ஜீசஸ்க்கு கிடையாது. அவர் வந்து அவனுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக, சாத்தானுக்கு அங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்காக ஜீசஸ் வரல. சோ அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு, ஜீசஸ்க்கு பயங்கர பசி தான். அவன் சொன்னோன்னா ஜீசஸ் அதை சொல்லி அதெல்லாம் அப்பமா மாற்றி அவர் இது பண்ணிருக்கலாம். ஆனா ஜீசஸ் அப்படி சொல்லல. ஜீசஸ் என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் இயேசு 4வது வசனம் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். இங்கிலீஷ்ல வந்து இட் இஸ் ரிட்டன் அப்படின்னு இருக்கு. சோ ஆண்டவரோட வசனத்தை அவனுக்கு முன்னாடி வைக்கிறாரு. ஆண்டவரோட வசனத்தை அவனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இந்த நாள்ல கூட எதுல சாத்தான் உங்களை சோதிக்கிறான், எதுல சாத்தான் உங்களை டெம்ப்ட் பண்றான், நீங்க ஆல்ரெடி வல்னரபிளா இருக்கும் பொழுது, ஆல்ரெடி நீங்க வீக்கா இருக்கும் பொழுது சாத்தான் உங்களை எதுல கண்ணி வச்சு எதுல வந்து உங்களை சோதிக்க நினைக்கிறான், அதுக்கு முன்னாடி ஆண்டவரோட வசனத்தை வைங்க. இயேசுவின் இடத்துல நம்ம அதுதான் கற்றுக்கொள்ளணும். இப்ப அவர் ஆண்டவரோட வசனத்தை வச்ச உடனே அவன் அதுக்கு ஃபாலோ அப் கொஸ்டினா எதுவுமே கேட்கல, அதை அப்படியே விட்டுட்டான். பாத்தீங்களா? அடுத்ததான் என்ன பண்றான், இன்னொரு சோதனை வைக்கிறான். பிசாசு அவர் என்ன பண்றான்னா, பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய
குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்றான்? நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம்? ஒரு டெம்டேஷனை நமக்கு ஒரு டிட்டர்மைண்டா அதுல இருந்து வெளியே வந்துருவோம். ஆனா வெளியே எதை வச்சு நம்ம வரோமோ கடைசியில அதுல இருந்து ஒண்ணு ஏதாவது வரும். அதுல ஒரு சோதனை வைப்பாங்க. நம்ம அப்பதான் ஒரு டெசிஷன் எடுத்து இது பண்ணுவோம். அதை ஷேக் பண்ற மாதிரி இன்னொரு ஒரு சோதனை நமக்கு வரும். இப்போ அப்படிதான். ஆண்டவரோட வசனத்தை சொல்லியாச்சு. வசனத்தில் சொன்னோன்னு அவன் அதுல எதுவும் கேட்கல. உடனே என்ன பண்றான்? இவனுக்கு வசனம் நல்லா தெரியுது. வசனத்துல இப்படி போட்டிருக்கேன், உன் கால்கள் இடராது, உன் தூதர்கள் வந்து புடிச்சுக்குவாங்க, அப்ப நீ குதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ என்ன, நம்மளுக்கு ஆழமா அதுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? வசனத்தினாலேயே அழிக்கிறாரு. பாருங்க இயேசுவோட பதில். அதற்கு இயேசு 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. It is also written, do not test your Lord and God னு போட்டிருக்கு. சோ அப்பனா என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஆண்டவரை சோதிக்க கூடாது. ஆண்டவர் இதை செய்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே பரிசை பார்க்க கூடாது. அப்போ இன்னொரு வசனம், இன்னும் ஆழமான வசனம், டீப்பர் 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 வேர்ட் ஆஃப் காட்ல. சோ அப்படி இருக்கும்போது இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, முதலாவது சாத்தானின் கண்ணி, சாத்தானின் சோதனைக்கு, அந்த டெம்டேஷனுக்கு நம்ம விலகணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? ஆண்டவரோட வசனம். ஆண்டவரோட வசனம் ஏனோ தானோ தெரிஞ்சவங்களா, மேலாக 2-3 வசனம் தெரிஞ்சவங்களா நம்ம இருக்கக்கூடாது. ஆழமான வசனங்கள், கவுண்டர் ஆர்கியூ பண்ற அளவுக்கு இது சரியா, இது வேதத்தின்படி இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி கற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சி அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு, பின்னாடி என்ன போட்டிருக்குன்னு பார்க்காம ஏதாவது ஒரே ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. அது என்ன கான்டெக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு, ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆழமான வசனம் உங்களுக்குள்ள அந்த நாலேஜ் இருக்கணும். இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க, நான் வேதத்தை இன்னும் ஆழமா கற்றுக்கொள்ளுவேன், நான் வேதத்தை இன்னும் ஆராய போறேன், நான் வேதத்தை இன்னும் மெடிடேட் பண்ண போறேன். இரவும் பகலும் அந்த வேத வசனம் என் இருதயத்திலையும் என்னோட நாவலையும் என் சிந்தையிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சிங்க. நிச்சயமாய் சாத்தானின் கண்ணிய நீங்க ஜெயிப்பீங்க. சாத்தானின் கண்ணி தெரிக்கப்படும். இன்னொரு காரியம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 2 இதுலயுமே நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், if you are son of God அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ எப்பவுமே நம்மளுக்கு எப்படி தெரியுமா சத்ரு வைப்பா? உனக்கு தான், நீ ஆண்டவர் தேடுறல, நீ சொன்னா இது நடக்காதா, நீ ஜெபிச்சா இது நடக்காதா, நீ இப்படி இல்ல, நீ அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு சில டெஸ்ட் வரும். அப்போ நான் ஒரே ஒரு காரியம் நம்ம இயேசுவின் இடத்துல இருந்து என்ன கத்துக்கணும்னா, அவங்கள நம்ம ஜஸ்ட் இக்னோர். நான் தேவனுடைய குமாரனா இல்லையா அப்படின்னு எல்லாம் இயேசு அங்க ஆர்கியூமெண்ட்டுக்கே போல, அந்த பக்கமே இயேசு போல. அந்த மாதிரிதான் you need not prove anyone. நீங்க வந்து யாருக்கு போய் நீங்க யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால எந்த காரியத்திலயும் போயிட்டு நீங்க யாருனோ இல்ல உங்க கர்த்தர் யாருனோ ப்ரூவ் பண்ண சொன்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க பாட்டுக்கு அறக்கதவை மூடி ஜெபிச்சீங்கனாலே போதும். அதுவே கர்த்தர் உங்களை சாட்சியா எழுப்புறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். 3வது காரியம் பாருங்க, 3வது சோதனை. மறுபடியும் பிசாசு, 8வது வசனம், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்னு சொன்னோன்னு ஜீசஸ் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, கெட் மீ பிஹைண்ட் மீ சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இத ஃபர்ஸ்ட்லயே சொல்லிருக்கலாம் சாமி, 2வதுலயும் ஜீசஸ் சொல்லிருக்கலாம். ஆனா 3வதுல ஏன் சொல்றாரு அப்படின்னா நிறைய வெளிப்பாடுகள் இருக்கும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜீசஸால நீ என்ன பணிந்து கொள் அப்படின்னு சொன்னதை அவரால ஏத்துக்கவே முடியல. டக்குன்னு சொல்லிட்டாரு, அப்படியே அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா பணிந்து கொள்ள தகுதியானவர் பிதா மாத்திரமே, நம்ம கர்த்தர் மாத்திரமே. உயர வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ள தேவர். நீங்களும் அதே பின்பற்றுங்களேன். கர்த்தரை மாத்திரம் நீங்க தொழுது கொள்ளுங்க, கர்த்தரை மாத்திரம் நீங்க பணிந்து கொள்ளுங்க. அதுக்கு ஈடாவோ அதுக்கு பதிலாவோ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் வரும் அப்படின்னா, இல்ல அந்த இடத்தை எடுக்குது அப்படின்னா, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்த்து நின்னீங்க அப்படின்னா, அங்க பாருங்களேன் 11வது வசனம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான்.
விலகி போனான். அவனால நிக்க முடியாது. அந்த வைராக்கியம் மட்டும் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கட்டுமே. நான் கர்த்தரை மாத்திரம் தான் சேவிப்பேன், கர்த்தரை மாத்திரம் தான் நான் தொழுது கொள்ளுவேன், ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனை மாத்திரம் தான் நான் பணிந்து கொள்ளுவேன், அவரை மாத்திரம் தான் நான் தொழுது கொள்ளுவேன்னு மட்டும் நீங்க வாய்க்கணும் சொல்லுங்க. சாத்தான் ஓடி போவான், தோற்று போவான், வெட்கப்பட்டு போவான். அதுக்கு மேல அவனுக்கு உங்ககிட்ட வேலை இல்லைங்க. அதுக்கு மேல அவனுக்கு உங்ககிட்ட வேலை இல்லைங்க. இந்த நாள் அதை நீங்க சொல்லுங்க. விடுதலையோட அவனோட கண்ணியில இருந்து விடுதலையானவரா நீங்க கர்த்தரை நீங்க துதிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. இந்த நாள்ல கூட சுவாமி ஆண்டவரே இயேசுவே, எங்கனால அவனை ஜெயிக்க முடியாதுப்பா, உங்க வசனத்தினாலதான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஆண்டவரே ஒருபோதும் நாங்க ஆண்டவரே அந்த உலகத்தவன் சாத்தான் உலகத்தவன் ராஜா, அவனை ஒருபோதும் நாங்க பணிந்து கொள்ள முடியாது, அவனை நாங்க ஒருபோதும் பணிந்து கொள்ள கூடாது ராஜா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை அப்பாலே போ சாத்தானே உதறித்தல்ல எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க. எப்பொழுதும் ஆண்டவரே திரியேக தேவனாய் இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, நாங்க ஆண்டவரே எங்களோட தெய்வமாய் எங்களோட ஆண்டவராய் தொழுது கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு கொடுங்க. சாத்தானின் கண்ணிலிருந்து எங்களை விடுவீங்க சுவாமி. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.